நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகின்ற ஒரு காரியம், எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நானும் நீங்களும் அவருடைய தெய்வீக பராமரிப்பில் இருக்கின்றோம். We are under his divine care. தெய்வீக பராமரிப்பிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் வைத்திருக்கின்றார். சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கலாம், நாங்கள் சந்திக்கிறதான சவால்கள் எப்படியாக இருக்கலாம், ஆனாலும் God who he looks after us, he looks after us, he cares for us. என்னையும் உங்களையும் ஆண்டவர் தன்னுடைய கரசனையிலே, தன்னுடைய பார்வையிலே என்னையும் உங்களையும் வைத்திருக்கின்றார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகின்றேன். 23ஆம் சங்கீதத்தில் இருக்கிற 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்கிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். You are with me, God. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. உள்ளம் பெரும் கோயில், வாய் கோபுர வாசல். அதாவது உள்ளம்தான் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில், வாய் கோபுர வாசல். ஆகவே உள்ளம் என்கின்ற அந்த கோயிலிலே தான் கடவுள் இருக்கின்றார். தேவரீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இந்த அனுபவம் தாவீதுக்கு இருந்தது. தாவீது கடந்து சென்ற பாதைகள் மிகவும் கரடு முரடான பாதைகள். ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த ஒரு உறுதி என்னவென்று சொன்னால், ரைட், தேவன் என்னோடு இருக்கின்றார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுக்கு முன்புதான் அவன் சொல்கிறார், பொல்லாப்புக்கு பயப்படேன். I fear no evil because you are with me, God. பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு